குட் மார்னிங் டு ஆல். இது ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி டே 7 o'clock மேலே தான் ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஏன்னா நைட் பாப்பா தூங்குறதுக்கு லேட் பண்ணிட்டா. ஸோ அதனால் லேட்டாக தான் எழுந்து கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன். இன்றைக்கி அருணோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். சாம்பார் தான் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பட் வெஜிடபிள்லாம் எதுவுமே இல்லை, வீக்கெண்ட் இல்லை. ஸோ அதனால தான் சண்டே தான் போய் வெஜிடபிள் வாங்கணும். ஸோ இருக்கிற வெஜிடபிளை வச்சு பிரியாணி பண்ணியிருந்தேன். ஒரு கேரட்டும் கொஞ்சமாக பச்சை பட்டாணி இருந்தது, அப்புறம் கொஞ்சம் மீல் மேக்கர் இருந்தது. அதெல்லாம் சேர்த்து பிரியாணி பண்ணியிருந்தேன். அருண் வந்து ஆனியன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு மட்டும் ஆனியன் ரைத்தா பண்ணிக்கிட்டேன். ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 முறை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்போ தான் ஆனியன் நல்லா ஸ்மெல் போய் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அருணுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அருண் வந்து ஆனியன் சாப்பிடாததால் அவங்களுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு பேக் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அருண் தோசையோட நேற்று நைட்டு கடலை மாவு போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அதை வச்சு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் கேஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.